பேர் சொல்ல எங்களுக்கு தெரியாத பறவைகளும் வருது. உள்ளூர் இருக்கக்கூடிய இந்த நாரை போன்றகலாம் வருது. இதை ஒரு சில சமூக விரோதிகள் உணவுக்காக பயன்படுத்துறாங்க. அரிய வகை பறவைகள் இந்த மாதிரி பயன்படுத்துறப்போ ஒரு காலத்துல கொக்குனா என்னன்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். கடவுள் படிச்சது பறவை மனிதர்கள் வாழ மட்டுமல்ல, பறவைகளை வாழதான். இந்த வடகிழக்கு பருவமழை இந்த சீதோஷ நிலையை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்ட டெல்டா மாவட்டங்களா இருக்கட்டும், திருநெல்வேலி வரைக்குமே ஆஸ்திரேலியா, மலேசியா போன்ற அண்டை நாடுகளில் இருந்து பறவைகள் உணவு தேடி வர்றத ஆண்டாண்டு காலமாக பல ஆயிரம் ஆண்டுகளா இருக்கு, கோடியக்கரை வரைக்கும் வந்துகிட்டு தான் இருக்குது. இதை குறிப்பா அந்த இந்த நேரங்கள்ல விவசாயிகளை விளைநிலங்களை இயந்திரத்தை பயன்படுத்தும் பொழுது அங்க இருக்கிற பூச்சிகளும் நத்தைகளும் வெளியே வர அது உணவாக இந்த பறவைகள் உட்கொள்ள வருது. இங்க நிறைய பாத்தீங்கன்னாக்கா உணவு நிறைய கிடைக்குங்கிறப்ப பேர் சொல்ல எங்களுக்கு தெரியாத பறவைகளும் வருது. உள்ளூர் இருக்கக்கூடிய இந்த நாரை போன்றகலாம் வருது. இதை ஒரு சில சமூக விரோதிகள் நேரடியாக அதை வலைய வச்சியோ வேற ஏதோ தவறான முறை பயன்படுத்தியோ அந்த இதெல்லாம் பிடிச்சி உணவுக்காக பயன்படுத்துறாங்க. அரிய வகை பறவைகள் இந்த மாதிரி பயன்படுத்துறப்போ ஒரு காலத்துல கொக்குனா என்னன்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். எல்லா பகுதியிலுமே திருட்டுத்தனமா நடந்துட்டு இருக்கு. இது முக்கியமான காரணம், டெல்டா மாவட்டத்துல மிகப்பெரிய அளவுல ஃபாரஸ்டுக்கு போதுமான அதிகாரி கிடையாது. அதே மாதிரி நீலகிரியில இருப்பாங்க, ஈரோடு மாவட்டம், திருப்பூர், கோயம்புத்தூர்ல மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இருக்கக்கூடிய தேனி மாவட்டம்லாம் இருப்பாங்க. இங்க சொற்ப அதிகாரிகளே இருக்காங்க. ஆய்வு பண்ண கூட முடியாத சூழ்நிலை தான் இருக்கு. அதனால எல்லா இடத்தையும் ஆய்வு செய்யணும். இது தமிழக அரசு என்ன சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறைக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து அந்த பகுதி சரகத்தில் ஆய்வு செய்ய சொல்லணும். அவர்களுக்கு இந்த முதல் தகவலை அறிக்கை பதிவு செய்வதற்கு அப்படிதான் செய்தால் மட்டும்தான் இந்த வனவிலங்குகள் எங்க பகுதியில் பெருசா கிடையாது, இந்த வன பறவைகள் அதிகமா வருது. இந்த பறவைகளை பாதுகாக்க முடியும். அதே மாதிரி அவருடைய இனவிருத்திக்காக வர்றப்போ இனவிருத்தியாகி கடவுள் படிச்சது பறவை மனிதர்கள் வாழ மட்டுமல்ல, பறவைகளை வாழதான். அந்த அடிப்படையில ஃபாரஸ்ட் அதிகாரிகளும் அங்கங்க ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். இந்த அதிகாரத்தை தமிழக காவல்துறைக்கும் கொடுக்கணும்னு சொல்லி என்னுடைய இந்த பகுதி விவசாய சார்பாக கோரிக்கை வைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.